தேங்க்யூ ஸோ மச் சார். டக்குன்னு ஸ்கூல் ஆனுவல் டேக்கு போயிட்டு அந்த மாதிரி இருந்தது. நீங்க யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், படம் தமிழ் படம் தான், எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்லயும் வருது. பட் தென் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் மென்ஷனிங் ஈச் ஒன் ஆஃப் தெம் இன் த டீம். தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர் as well. தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படத்துல வந்து பாடல்கள் கேட்டீங்க. இந்த பாடல்களுக்கு பின்னாடி உயிர் கொடுத்த பாடகர்கள் இங்க இருக்காங்க. I would like to welcome Sri Nisha அவர்கள். You have seen her performance in so many shows and concerts. She's been doing a lot on her own. And இப்போ வந்து அவங்களுடைய இமான் சாருடைய இசையில அவங்களுடைய குரல்ல நம்ம கேட்ட பாடல் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் and எங்களுக்கும் அது ரொம்ப ஸ்பெஷல். So she has to talk about how it was recording for this film. இங்கே மேடையில் இருக்க எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்டை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்ததற்காக. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பாடல்கள் இமான் சருக்காக பாடியிருக்கேன். நிறைய வேர்ஸ்டைலான சாங்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் டைம் நூதனா அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி கபிலன் அண்ணாவோட சேர்ந்து நான் பாடியிருக்கேன். அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் இமான் சார். ஒரு பாட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் மேலே அவர் ரெக்கார்டே பண்ண மாட்டார். சிங்கர்ஸ்க்கு வந்து ஹர்ட்டே ஆகாத மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அண்ட் நூதனா வந்து ஒரு 30 minutesல ஐ திங்க் வி ரெக்கார்டட் த ஹோல் சாங். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு சிங் த சாங். அண்ட் இந்த சாங் வந்து தெலுங்குலையும் நான் பாடியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ணா பல்ராம் சார். ஒரு டைரக்டர் வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நன்றி இப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ. ஸ்ரீ நிஷா, ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்டும் இருக்கு. நீங்க வந்து அந்த இசையும் கூடவே வந்துரும். அதனால எங்களுக்காக 2 லைன் நீங்க பாடணும்னு ஆசைப்படுறோம் ப்ளீஸ். நூதனா அவர் தான் சொன்னதே. ஓகே, ஃபியூ லைன்ஸ் பாடுறேன். என்ன இந்த மாயமும் மாயமும் என்னாச்சு உள்ள லட்சம் விரல் கோதது கோதது நெஞ்சோடு மெல்ல ஏனோ செஞ்சு போகுது இந்த தடயமும் விடயமும் இல்லாமலே காதல் வந்த காதல் சொன்ன வாசகம் அது விரும்பவும் திரும்பவும் சொல்லாமலே யாரென்ன சொன்னாலும் கேட்கல உன் போல நான் பார்க்கல நான் வந்து நோதனா நோதனா உன்னை இன்று இந்த ஜீவனா ஜீவனா அடி அடி நோதனா நோதனா உன்னை விட்டு எங்கும் போவனா போவனா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்ரீ நிஷா. இட்ஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். ஒரு 30 minutesல வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. இமான் சார் வந்து இப்படி ஒரு மேஜிக் பண்ணிருக்காரு உங்களுடைய குரல்ல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் கேட்கும் போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆக்கிட்டோம்னு நினைக்கிறேன் திடீர்னு கேட்டு. பட் ஆனா ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக்கான சிங்கரும் நம்ம கூட இருக்காங்க, பிரவஸ்தி. அவங்களும் இன்னொரு ட்ராக் நம்மளுடைய இமான் சாரோடைய இசையில பாடி இருக்கிறாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு ஹேவ் ஹர் ஆன் ஸ்டேஜ் to talk about the song and her experience. So வாங்க பிரவஸ்தி. எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரவஸ்தி ஆராத்யா. எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். ஐம் ஃப்ரம் ஹைதராபாத். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுத்த டிஎம்ஆன் சாருக்கும் அண்ட் பல்ராம் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் சாங். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து சின்ன வயசில் சில தமிழ் ரியாலிட்டி ஷோஸில் பாடியிருக்கேன், ஆனால் அதுக்கப்புறம் எப்போவும் வரல. ஸோ திஸ் இஸ் மை வெரி வெரி ஃபர்ஸ்ட் மூவி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. சார் உங்களுக்கு ஓகேயா? ராஜேஷ் ராஜேஷ் உங்களுக்கு ஓகேயா? ஓகே, அவருக்கு ஓகே சார். அப்போ டன். எப்போ தண்ணீர் மாறும்
ரத்தத்தில் சிறப்பு உலகம் நீளம் மாத்திடுவான் சொல்லுவாரு உள்ளத்தில் நிறத்தை ஏனோ சிலர் மாத்திடுவான் நிறம் தரம் எல்லா நிறம் நெஞ்சம் நிறம் நிலம் நிலம் நடம் நடம் நிறம் 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 நிலம் நிறம் சில நிறம் மோகம் எல்லாம் நிறம் சில நிறம் நிறம். தேங்க்யூ. தேங்க்யூ பிரவஸ்தி, தேங்க்யூ சோ மச். நீங்க பேச தாண்டி பாடும்போது அந்த வாய்ஸே அப்படியே மாறுது. ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறைய பாடல்கள் நீங்க வந்து பாடணும். மீண்டும் நன்றி. தேங்க்யூ சோ மச் இமான் சார் ஃபார் பிரிங்கிங் த காம்போசிஷன் டு லைஃப். அண்ட் இப்போ அடுத்ததாக இந்த படம் வந்து ஆல் ரீஜனல் லாங்குவேஜஸ் சொன்னோம். அதுக்கு வந்து அது நடந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளுடைய டப்பிங் டிரெக்டர். ஸோ ஐ வுட் லைக் டு ஹேவ் ஆர்பி பாலா சார் டு ஷேர் அஸ் ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். கிருஷ்ணா ஃபஸ்ட்டு படம்ன்றாங்க, பட் அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு, வெளியே தெரியாது, பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் படம் பண்ணுறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது கிருஷ்ணா தான். நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும். ஸோ இன்னைக்கு அதுதான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன். ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. எஸ்பெஷலி எடிட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாபு சார். நான் தேட்டரில் என்னோட இதில் பார்க்கும்போது இவ்வளோ எஃபெக்ட்ஸ் இல்லை, பட் இன்னைக்கு இமான் சாரோட மியூசிக்கோட அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட மிக்சிங்கோட பார்க்குறப்ப இது வேற லெவலில் இருக்குது. ஸோ படம் மிகப்பெரிய வெற்றி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். As simple and as short as you. Thank you so much பாலா சார். அடுத்ததாக படத்தினுடைய லிரிசிஸ்ட், காதல ரொம்ப அழகாகவும் வலிய ரொம்ப ஆழமாகவும் நமக்காக எடுத்து சொல்லிருக்கக்கூடிய விவேகா சார். சோ ப்ளீஸ் எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள். இனிய இந்த முற்பகல் பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. இப்போ நான் அங்கே உட்காந்துருந்தப்போ பக்கத்தில் ஹீரோயின் ரைட் சைடு உட்காந்துருந்தாங்க, லெஃப்டில் இவங்க வந்து உட்காரத்துக்கு வந்தாங்க. உடனே நம்ம பிஆர்ஓ வந்து இல்லை இல்லைங்க நீங்கள் அந்த சைடு கொஞ்சம் போய் உட்காருங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக அப்படின்னாங்க. நிறம் கலர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவர் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறம் இந்த உலகில் மிக முக்கியமான ஒன்று. அது அந்த வார்த்தை எப்படி இவ்வளோ நாள் சினிமாவுக்கு டைட்டிலாக வைக்காமல் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்தை இத்தனை ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருப்பது நிறம்தான். ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்கலாம் வெள்ளையா இருந்திருந்தான்னா அமெரிக்காவினுடைய சரித்திரமே மாறி போயிருக்கும். பண்ணை அடிமைகளாக போய் அங்கே ஆப்பிரிக்கர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், வெள்ளையா இருக்கிறவன் நல்லவனா இருப்பான், வெள்ளையா இருக்கிறவன் ஏமாற்ற மாட்டான் என்கிற பொது புத்தி உருவாகி இருப்பதே இந்த நிறத்தின் பார்ப்பட்டதுதான். இந்த நிறம் உலகத்தை வந்து தொடர்ச்சியா ஆண்டுகிட்டு வருது. ஆப்பிரிக்கர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறத்தை தான் வந்து கொண்டாடுவாங்க. வந்து அந்த அறைக்குள் விழுந்து ஆப்பிரிக்கா வானம்னு இந்திரன் தமிழ்ல ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லியிருக்காரு. ஆப்பிரிக்க கவிஞர். அந்த கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னா காக்கைகளை பத்தி இருக்கும். அவனுக்கு கருப்பா இருக்கிறதுலாம் தன்னுடைய உறவு மாதிரி தோணும். காக்கைகளை புகழ்ந்து அவன் பாடிட்டு இருப்பான். கா என்னும் தன்னுடைய ஒளி பின்தங்கி விடுகும் அளவுக்கு வேகமாக காகங்கள் பறந்து சென்றன என்று எழுதியிருப்பான். அதே போல இரவை பார்த்த உடனே இரவு நம்ம கருப்பு நிறத்துல இருக்கு அப்படின்னு அந்த இரவை புகழ்ந்து கவிதை பாடுவான். ஒரு குழந்தை ஊதா நிற மையை எங்கோ ஊற்றி விட்டது, அதை விடியல் என்னும் தாய் மெல்ல மெல்ல துடைத்து கொண்டு போகிறாள் என்று ஒரு கவிஞன் எழுதியிருப்பான். அப்படி அந்த கருப்பை பற்றியும் அவர்களின் நிறத்தை பற்றியும் கொண்டாடுகிற விஷயத்த நாம பார்க்கிறோம். நிறம்ங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒன்று. இன்னைக்கு இந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா நிறம் நிரந்தரம் இல்லா நிறம் நெஞ்சின் நிறம் என்று பாவிஜி எழுதியிருக்கிறாரு. ரொம்ப பிரமாதமா இருந்த அந்த பாட்டு. இந்த படத்துல நான் ஒரு ஐட்டம் பாட்டு எழுதியிருக்கேன். மாமா வரையா வந்து காத்திருக்கேன் ரொம்ப ஓரியா அப்படின்னு சொல்லிட்டு. திரு இமான் அவர்களின் இசையில நான் ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறேன். ஏறக்குறைய அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்து நான் எழுதிட்டு வரேன். அவங்க அம்மா கையால சாப்பிட்ட வெகு சில கவிஞர்களில் நானும் ஒருத்தன். பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்ல அவருடைய வீடு இருந்த காலத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்ருக்கேன். அவங்க அம்மா பாசமா என்னையும் ஒரு பிள்ளை மாதிரி பார்த்திருக்கிறார்கள். அப்படி இமான் அவர்களோட நான் தொடர்ந்து பயணித்து வருகிறேன். அவரோட ஐட்டம் சாங்கினாலும் சரி, ஜிங்கனமணி எப்ப மாமா ட்ரீட்டு மதுராஜ் எல்லாம் மச்சான் தாண்டி அப்படி தொடர்ச்சியா அவரோட எங்க மாமா வாரியா மாதிரி மெல்லிசை பாடல் இருந்தாலும் விழிகளில் இனியவளே, வானே வானே போன்ற பல பாடல்கள் தொடர்ச்சியா அவருக்கு ஏராளமான பாடல்கள் எழுத்து வரேன். இமான் அவர்களோடு பணியாற்றுவது அவ்வளவு அற்புதமான அனுபவங்க. சிங்கர் கூட சொல்லும்போது சொன்னாங்க,
ஒரு அரை மணி நேரத்துல அவங்கள பாட வச்சு அனுப்பிச்சிருவாரு அப்படின்னு. லிரிசிஸ்டுக்கும் அப்படிதான், ஒரு சாய்ஸ்க்கு மேல வேணாம்பார். சார் ஒரு பல்லவி ஒரு சரணம் போதும் சார், அதுக்கு மேல நீங்க எழுத வேணாம்பார். நாங்க வந்து அதிகமா ஆப்ஷன் கொடுத்து அதுல 2-3 திருத்தி மாத்தி அந்த மாதிரிலாம் இல்லாம வெகுளிதா உங்களுக்கு பிடிச்ச ஒரு சரணம் ஒரு பல்லவி மட்டும் கொடுங்க அப்படிம்பாரு. அதை மட்டும் கொடுப்போம், அதை ரெக்கார்ட் பண்ணவரை அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணோம். அது மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் திரு இமான் அவர்கள். அவரோட பணியாற்றியது ரொம்ப அற்புதமான அனுபவம். அதே மாதிரி பல்ராம் கிருஷ்ணா அவருடைய அந்த ட்ரெய்லரை பார்த்தவொடனே நான் மறந்து போயிட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். நான் இமான் சார்கிட்ட சொன்னேன், அவ்வளோ அழகான எடிட்டிங்கு. சாபு சார் ரொம்ப பிரமாதமான எடிட்டிங்கு. அவர் பார்க்கறதுக்கே வந்து ஒரு மெச்சூர்ட் டைரக்டர் பண்ற ஒரு படத்துக்கான அத்தனை அறிகுறிகளும் கொண்ட ஒரு படமாக அந்த ட்ரெய்லரே நமக்கு வந்து தெளிவுபடுத்தியதை பார்க்கிறேன். அதே போல தயாரிப்பாளர் அவருக்கு அதே போல முகேன் ராவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல தமிழ் முகம், பெண்களுக்கெல்லாம் பிடித்த ஒரு அழகிய தமிழ் முகம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருடைய மொழியும் நல்ல தென்னிந்திய தமிழ் அவருக்கு வருது. நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ் ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஆனால் அவங்களால இந்திய தமிழை பேச முடியாது, கொஞ்சம் அந்நியப்பட்டு இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இந்திய தமிழை கற்றுட்டு பேசுறது அப்படிங்கிறது, இந்திய தமிழ் பேசுறதுங்கிறது இந்த மக்களோடு ஒன்றி போக வழிவகை செய்யும் அப்படின்னு பார்க்குறேன். அதில் முகேன் ரொம்ப சிறப்பாக வந்துட்டு இருக்காரு. அதே போல கதாநாயகி மற்றும் இங்கே இருக்கிற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி. சோ மச் சார். படத்தினுடைய ஹிஸ்டரியை தாண்டி உங்களுக்கும் இமான் சாருக்கும் ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கும் போல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் இந்த கொலாபரேஷன் இன்னும் தொடரணும். மீண்டும் ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச். ஸோ அடுத்ததாக இந்த படத்துல ஒரு பெப்பி நம்பர் நீங்க பார்த்திருப்பீங்க. சார் கூட அதுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்கிறதா சொன்னாரு. அண்ட் அந்த பெப்பி நம்பர்ல பெர்ஃபார்ம் பண்ண ஸ்னேகா, ஷீஸ் ஆல் த வே ஃப்ரம் மும்பை ஃபார் அஸ். ஸோ ஐ வுட் லைக் டு ஹியர் ஃப்ரம் யூ. எல்லாருக்கும் வணக்கம், press media ku vanakkam. I wanna thanks to Nitin sir for having me here. It's amazing to be here, and I wanna thanks to our very lovely director Krishna sir for this prettiest opportunity, and also thank you so much Shankar Master for this beautiful choreography. Because of you, this song is looking fab. And also I want to congratulate to entire team of Neeram, because I know this film is gonna be super duper hit. So thank you so much. Nandri Vanakkam. ஃபுல்லா பேசினா கூட அந்த நன்றி வணக்கம் சொல்லும் போது எல்லாரும் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. ஸோ ஐ திங்க் யூ ஷுட் லேர்ன் மோர் தமிழ் அண்ட் யூ ஷுட் டூ அ லாட் ஆஃப் தமிழ் ஃபிலிம்ஸ் டு. தேங்க்யூ ஸ்னேஹா ஃபார் ஃப்ளைங் ஆல் த வே ஃப்ரம் மும்பை. தேங்க்யூ வெரி மச். ஸோ அடுத்ததாக படத்தினுடைய கதாநாயகி. பொதுவாக சொல்லுவாங்க பியூட்டி வந்து அட்ராக்ட்ஸ் எவ்ரிபடி, பட் டேலண்ட் வந்து இட் இம்ப்ரெஸஸ் பீப்புள். பட் ஆஸ் அன் ஆக்டர் வெர்சட்டாலிட்டி வந்து ஸ்டாண்ட்ஸ் டாலர் அப்படி சொல்லுவாங்க. அப்படி இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு படமே அவங்களுக்கு ஏற்றதாக செதுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த படத்துல நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. அது இந்த மேடையில சொல்லமான்னு தெரியல, பட் நேற்று வந்து அதை நான் கேட்டிருந்தேன். அதுக்கு காரணம் தானியா அவர்கள். ஸோ அவங்க கேரக்டருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஆர்க் இருக்கு அப்படிங்கறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். ஸோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த படத்தினுடைய கதாநாயகி, I would like to welcome தானியா ஹோப் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இங்கே ஃபுல் நிறம் டீமோட இங்கே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா மீடியா இங்கே வந்த ரொம்ப நன்றி. ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டட். ஸோ நீங்கள் எல்லாம் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் தானியா. அடுத்ததாக இந்த படத்தினுடைய நடிகராக இவர் அறிமுகப்படுத்துறதா இல்ல இந்த படத்தை கம்ப்ளீட்டா ஷேப் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பர்சனாக அறிமுகப்படுத்துறதான்னு தெரியல. பட் ஆக மொத்தத்துல இந்த படம் நடக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் நிதின் சத்யா சார். வந்த எல்லாருமே அவருடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஐ திங்க் இஸ் கோஆர்டினேட்டட் எவ்ரிதிங் டுகெதர். ஒரு சப்போர்ட்டிங் பில்லராக இந்த படத்துக்கு நின்றுருக்காரு. அண்ட் அதை தாண்டி அவருடைய கேரக்டருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா பில்ட் ஆயிருக்கு படத்துல. ஸோ ஐ வுட் லைக் டு ஹேவ் நிதின் சத்யா சார் டு டாக் அபவுட் த ஃபிலிம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். ஜென்சி இன்ஃப்ளூயன்சர்ஸ், ட்விட்டர் மீடியா, ட்ரெடிஷ்னல் ஜேர்னலிஸ்ட், இன்றைக்கி வரைக்கும் என்னை
பெரிய லெவலில் வந்து எனக்கு ஊக்குவிக்கிற ட்ரெடிஷ்னல் ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். இந்த படம் வந்து ஒரு நட்பின் அடிப்படையில் நடக்கிற ஒரு படம். ஏன்னா ப்ரொடியூசருக்கும் டைரக்டரும் ஒரு மிகப்பெரிய பாண்டிங். எனக்கும் பல்ராம் கிருஷ்ணாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதனால வந்து இந்த படம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால உருவாக்கப்பட்டு ரெடியான ஒரு படம். எல்லாருமே வந்து இதில் வந்து நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முகில்லாம் வந்து அவுட் ஆஃப் தி வே போயிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. எப்படின்னா டேட்டு கிடைக்காது, மலேசியா போகணும், வரணும். ஸோ பொருளாதாரமாகவும் இது வந்து சின்ன படம்னு சொல்றதா இல்லை பெரிய படம் சொல்றதான்னு தெரியல. பட் இதை வந்து சின்ன படமாக தான் பிளான் பண்ணாங்க. பட் தேங்க்ஸ் டு ரவிக்குமார் காரு இந்த படத்தை வந்து பெருசாக பண்ணிட்டாரு. இன்னொன்று, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். கிருஷ்ணாவுக்கு வந்து இமான் சார் வந்து இது முழுக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண ஒரு படம் தான். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இமான் சார் வந்து மெனக்கெட்டிருக்காரு. அவர் எல்லா படமும் மெனக்கெடுவாரு. ஆனா இந்த படத்தை ஃபுல்லா ஷேப்பா கொண்டு வந்து வச்சிருக்கிறது வந்து இமான் சார் தான். ஸோ உண்மையிலேயே தேங்க்யூ இமான் சார். நீங்க இந்த எக்ஸ்ட்ரீமும் போறீங்க, அந்த எக்ஸ்ட்ரீமும் போறீங்க. அதனால வந்து எல்லா சாங்ஸுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. என்டையர்லி தி காஸ்ட் அண்ட் க்ரூ. சாபு நேஷனல் அவார்ட், ரொம்ப வருஷமான ஃப்ரெண்ட் எனக்கு. இந்த படம் செட் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது வந்து என்ன ஒரு கேரக்டர் பண்றதுக்காக கிருஷ்ணா கூப்பிட்டாப்ல. அப்போ நான் சொன்னேன் யாரெல்லாம் போட்டிருக்கேன், என்ன பண்ணிருக்கேன் அப்படின்ற போது, சரி நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ப்ரொடக்ஷனோட இன்வால்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்ல, ஸோ அதனால இவங்களை போட்டால் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், அவங்களை போட்டால் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், அந்த சின்ன சஜஷன்ஸ் தான் கொடுத்தேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட நடிச்சு நான் இந்த பக்கம் ஒரு சைடில் போயிட்டு நான் திருப்பி வந்தேன். அப்போதான் சொன்னேன் இல்லை டேக் ஆஃப் இன்னும் நல்லா வந்திருக்குன்ற படம் பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் பண்ண ஒரு ஃபீலே இல்லை எனக்கு. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தான். கிருஷ்ணாவோட பிரச்சனைனா இன்னும் பெட்டரா பண்ணணும். நான் சொன்னேன் அடுத்தடுத்த படத்துல பண்ணிக்கலாம், இந்த படத்தை இப்போதைக்கு கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் இது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணேன். இவங்க பாதி பேர் வந்து என் பேரை சொன்னாங்க அப்படின்னா வந்து அவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணி கோஆர்டினேட் பண்ணதுக்காக சொன்னாங்க. நீங்க ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ஃபீல் பண்ணிட போறீங்க. அதனால எனக்கு சில வெல்விஷஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த படம் நல்லா வரணும். நிதின் சத்யா பல வருஷங்களுக்கு அப்புறம் திருப்பி ஒரு நல்ல நடிகனா வந்திருக்கான் அப்படின்றதுக்காக அவுட் ஆகுது. கரூர்ல இருந்து பாக்யராஜன் எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. தேங்க்யூ வெரி மச் வந்து விஷ் பண்ணதுக்கு. இது இல்லாமல் தேங்க்ஸ் டு தி பிஆர்ஓஸ். இந்த படத்தை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ எப்பவுமே டீம் ஏம் எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். சிங்கர்ஸ் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா பல ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ், பல ட்ரெய்லர்ஸ் பார்த்துட்டேன். நான் பார்த்தது வந்து பெருசாக சிங்கிங் நான் பார்த்ததில்ல. ஆனால் இன்னைக்கு அவங்க 2 பேருமே வந்து மூட மாற்றிட்டாங்க அப்படியே. ஸோ அதெல்லாம் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ போத். மற்றபடி சங்கர் மாஸ்டர்லாம் நான் என்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்து நான் வந்து நாங்கெல்லாம் ஒன்றா டான்ஸ் ஆடுவோம். ஃப்ரண்ட் ரோல் ஆடுவேன், நான் பேக் ரோல் ஆடுவேன். ஸோ அதனால ஹாப்பி தட் ஹி இஸ் அ மாஸ்டர் டுடே. ஸோ ஒரு நல்ல படம், தரமான படம். இதோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட பிளேஸ்மெண்ட் ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க தான் இதை பிளேஸ் பண்ண போறது. இதை எங்க கரெக்டா பிளேஸ் பண்ணி மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறீங்கன்றது உங்க கையில இருக்கு. நல்ல படம், ஒரு நல்ல டைரக்டர் உருவாக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்துல இருக்கு. ஸோ அதனால I request this generation, the previous generation, all the influencers, Twitters, படம் பார்த்துட்டு give your honest comments. ஒரு நல்ல தரமான படம். K Squareல இருந்து இன்னும் நிறைய படங்கள் வர்றதுக்கான வழியை நீங்க தான் வகுக்க போறீங்க. Thank you very much.